மதுரையில் வாக்குப்பதிவு இயந்திரம் வைக்கப்பட்ட அறையில் பெண் தாசில்தார் நுழைந்தது தொடர்பாக அனைத்து கட்சியினருடன் தேர்தல் துறை ஆலோசனை கூட்டம் நடத்தியுள்ளது. இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை நமது மதுரை செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், இந்த கூட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்றாங்க? அரசியல் கட்சியினரும் என்னென்ன மாதிரியான விளக்கங்களை தேர்தல் ஆணையம் வழங்கியது? கண்டிப்பாக விஷ்ணு, அதாவது மதுரை அரசு மருத்துவக் கல்லூரியில் ஓட்டுப்பதிவுக்காக முடிவற்ற நிலையில் ஓட்டு எண்ணிக்கைக்காக அங்கு இருக்கக்கூடிய வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அங்கு இருக்கக்கூடிய ஆவண அறையில் கடந்த ஞாயிறு அன்று பெண் தாசில்தார் சம்பூர்ணம் உள்ளே நுழைந்ததாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. அன்றைய தினம் இரவில் எதிர்க்கட்சியினுடைய வேட்பாளர்கள் அனைவரும் அங்கு வந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மறுநாள் தொடர்ந்த விசாரணைக்கு பின்பாக சம்பந்தப்பட்ட தாசில்தார் சம்பூர்ணம் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். அவருடன் உடன் சென்றதாக சீனிவாசன் மற்றும் ராஜபிரகாஷ், சூரியபிரகாஷ் உள்ளிட்ட 3 பேரும் இன்று பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றனர். சற்று நேரத்திற்கு முன்பாக மதுரை வந்த கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரி பாலாஜி மதுரை மாவட்ட ஆட்சியரிடத்தில் விசாரணை நடத்தினார். அதன் பின்பாக அழகர் கோயில் சாலையில் இருக்கக்கூடிய அரசு விருந்தினர் விடுதியில் அவர் வந்து சம்பந்தப்பட்ட அந்த பெண் தாசில்தார் உள்ளிட்ட சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பணியாளர்களுடன் நேரடி விசாரணை நடத்தினார். சற்று நேரத்திற்கு முன்பாக அனைத்து கட்சியினுடைய வேட்பாளர்களை அழைப்பு கொடுக்கப்பட்டது. அவர்கள் அனைவரும் இங்கிருக்கக்கூடிய அந்த அரசு விருந்தினர் விடுதிக்கு வருகை தந்த நிலையில் அங்கிருக்கக்கூடிய அறையில் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த விசாரணையில் நடைபெறக்கூடிய அந்த பகுதியை நீங்கள் இன்று பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அங்கு வேறு யாரும் அனுமதிக்கப்படவில்லை. உடன் வந்த வேட்பாளருக்கும் அவருடன் ஒரு வழக்கறிஞர் மட்டுமே அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவருடன் வந்த மற்ற கட்சியினர் வெளியே அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் அங்கிருக்கக்கூடிய வளாகத்தில் அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். உள்ளே வேட்பாளரும் அதேபோல் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியைச் சேர்ந்த ஒரு நபரும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அங்கு இந்த கூட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த சம்பந்தப்பட்ட வேட்பாளர்களிடம் தாங்கள் எடுத்த நடவடிக்கைகள் குறித்தும் தேர்தல் ஆணையம் மீதான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கும் விதமாகவும் கூடுதல் தலைமை தேர்தல் அலுவலர் பாலாஜி அவர்களிடம் விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த கூட்டத்தில் அதிமுகவினுடைய வேட்பாளர் ராஜ்சத்யன், அதேபோல மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் சு வெங்கடேசன், அதேபோல அமமுகவினுடைய வேட்பாளர் டேவிட் அண்ணாதுரை உள்ளிட்ட சுயேட்சை வேட்பாளர்கள் 26 பேரும் அங்கு வருகை தந்திருக்கிறார்கள். அனைவருமே அந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கட்சி சார்பில் மாவட்ட ஆட்சியரை மாற்ற வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கூட்டம் துவங்கிய நொடியிலிருந்து அதுபோன்ற ஒரு கோரிக்கையும் வலியுறுத்தப்பட்டு வருகிறது. அங்கு அந்த சம்பவம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அனைத்து வேட்பாளர்களிடத்திலும் அவர் விளக்கிக் கொண்டிருக்கிறார். விளக்கங்களை முடிந்த பின்பாக தங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி அனைத்து கட்சி வேட்பாளர்கள் அவரிடத்தில் முறையிட இருக்கிறார்கள். விஷ்ணு, ஸ்டாலின், இப்போ இந்த வாக்குப்பதிவு இயந்திரம் இருந்த அறைக்கு போகல அப்படின்னாலும் பக்கத்து அறைக்கு அந்த தாசில்தார் போனது ஏன்? அது குறித்து தகவல் இருக்கா? கண்டிப்பாக விஷ்ணு, அதாவது இந்த சம்பவத்தை பொறுத்த மட்டிலும் உள்ளே சென்று அவர் சில ஆவணங்களை எடுத்ததாகத்தான் அவர் மீதான குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. அந்த ஆவணங்களை எடுத்து அவர் நகல் எடுத்து வெளியே எடுத்து சென்ற பொழுது திருப்பி வைக்க வரும் பொழுது அவர் சிக்கிக் கொண்டதாக ஒரு தகவல் இருக்கிறது. பெண் எஸ்ஐ ஒருவர் தான் அவரை சந்தேகிக்கும்படியாக நின்றதால் அவரை பிடித்துள்ளார். அதன் அடிப்படையில் இந்த விசாரணைகள் நடைபெற்றது. எதற்காக அவர் உள்ளே வந்தார், எதற்காக அந்த ஆவணத்தை உள்ளே எடுத்தார் என்பது தொடர்பான விசாரணைகளை அவர் முழுமையாக மாவட்ட ஆட்சியர் ஏற்கனவே விசாரணை நடத்திய நிலையில் கூடுதல் தலைமை தேர்தல் அலுவலரும் விசாரணை நடத்தியிருக்கிறார். அது தொடர்பான அறிக்கைகள் பெறப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் அவருடைய விளக்கம் ஏற்கும்படியாக இல்லாத சூழ்நிலையில் தான் அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அவருடன் சென்றதாகத்தான் மற்ற சக 3 பணியாளர்களும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட இது தொடர்பாக இந்த நடவடிக்கை போதாது. இன்னும் இந்த பெண் எப்படி அவர் ஒரு மாவட்ட ஆட்சியருடைய அனுமதி இல்லாமல் உள்ளே செல்லலாம்? அவர் முதலில் உள்ளே செல்லும் பொழுது போலீசார் எப்படி அவரை அனுமதித்தார்கள்? அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்கிற ஒரு கேள்வியையும் இங்கு இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் வைக்கிறார்கள். அநேகமாக இந்த கூட்டம் முடிந்த பின்பாக கூடுதல் தலைமை தேர்தல் அலுவலர் செய்தியாளர்களை சந்திப்பதாக தெரிவித்திருக்கிறார். அவர் சந்திக்கும் பொழுது இந்த கேள்விகள் அனைத்திற்கும் நமக்கு முழுமையான விடை கிடைக்கும் என்று நம்புவோம். விஷ்ணு, ஸ்டாலின், இப்போ இந்த பெண் தாசில்தார் வந்து அவங்களுடைய அந்த நகல் எடுத்தாங்க. அது வந்து அதற்காகத்தான் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு உதவியதாக 3 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் அந்த பெண் தாசில்தார் யாருக்கு அந்த நகல் எடுத்து கொடுத்தாங்க, இல்லை யாருக்காக எடுக்க வந்தாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களுடைய செல்போனுக்கு வந்த அழைப்புகள் பற்றிய விவரங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்படுகிறதா? அது குறித்து விசாரணை நடத்தப்படுகிறதா? அதாவது அது சம்பந்தப்பட்ட பெண் தாசில்தாரை பொறுத்த மட்டிலும் அவர் தன்னுடைய அந்த நகல் தன்னுடைய அலுவல் பணிக்காக தேவைக்காகத்தான் அந்த நகலை எடுக்க வந்ததாகவும் மற்றபடி யாரோட தூண்டல் பெறும் நான் அந்த இதை எடுக்கவில்லை என்ற ஒரு காரணத்தை ஆரம்பத்திலிருந்தே கூறியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த கருத்தை தான் மாவட்ட ஆட்சியரும் கூறியிருந்தார். ஆனாலும் கூட சம்பந்தப்பட்ட அறையில் அனுமதியின்றி அவர் நுழைந்திருக்கிறார். அதுதான் தற்பொழுது அவர் மீதான மிகப்பெரிய குற்றச்சாட்டாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அதுபோன்ற ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த 3 அடுக்கு பாதுகாப்பு கொண்ட பகுதியில் மாவட்ட ஆட்சியரின் அனுமதி இல்லாமல் உள்ளே நுழைந்தது தான் இந்த விஷயத்தில் ஒரு குற்றச்சாட்டாக முன்வைக்கப்படுகிறது. எனவே அதன் அடிப்படையில் தான் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. மற்றபடி அவர் கூறக்கூடிய அந்த காரணங்களானது அலுவல் ரீதியாக தங்களுடைய அலுவல் ரீதியான தேவைக்காக தான் அதை
அதை நகல் எடுக்க சென்றதாக அவர் கூறியிருக்கிறார். அதை எடுப்பதில் பிரச்சனை கிடையாது, ஆனால் அதற்கு உரிய அனுமதி பெற்றிருக்க வேண்டும், அதற்கான உரிய வேட்பாளர்களிடத்தில் அந்த தகவலை தெரிவித்திருக்க வேண்டும். இது போன்ற தகவல்கள் எல்லாம் அவர் தெரிவிக்காத நிலையில் தான் இந்த பிரச்சனையானது பூதாகரமாக மாறியிருக்கிறது. விஷ்ணு, நன்றி ஸ்டாலின், உங்களுடைய தகவல்களுக்கு. அரசியல் கட்சியினருடன் தொடர்பு அந்த தாசில்தார் அவர்கள், பெண் தாசில்தார் அவர்கள் அங்கு வாக்குப்பதிவு இயந்திரம் மதுரையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வாக்குப்பதிவு இயந்திரம் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அறையில் சென்று அங்கிருந்த தகவல்களை நகல் எடுத்ததன் காரணமாக அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான களத் தகவல்களை எமது செய்தியாளர் ஸ்டாலின் வழங்க கேட்டோம்.